இங்க சக்தியுமே வீட்டுக்கு வந்த தாஸ் ஸ்வேதா கிட்ட, இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் எங்களால நம்ப முடியாது, எங்களுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து காட்டுங்க, அப்பதான் எங்களால் நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க கிட்ட சொல்றாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் தாசுமே வேற வழியே இல்லாம இங்க ஸ்வேதாவை கூட்டிட்டு வெளியில வராங்க. இன்னொரு பக்கம் வெளியில வந்தவொடனே ஸ்வேதாவுமே, என்னங்க இது இப்படி கேட்கறாங்க, இப்ப நம்ம மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கு எங்க போறது, சொல்ல போனா அந்த ரிப்போர்ட்டுக்கு நம்ம எப்படி ரெடி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப தாசுமே, எனக்கு என்னமோ இவங்க ரொம்ப உஷாராயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி பண விஷயத்துல ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்மளை பத்தியான எல்லா விஷயங்களும் செக் பண்றாங்க, இதுக்காக கொஞ்சம் நம்ம பணத்தை செலவழிச்சாதான் நம்ம கொஞ்சம் பணத்தை போய் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி எங்க தாசுமே தயாராகிறாரு. சொல்லப்போனால் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு போலி ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது தான் அவரோட பிளானே. அதுக்கேற்ற மாதிரி அவர் அந்த வேலையில் இருக்காரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் எங்கள் பியூட்டி பார்லருக்கு போன பொண்ணியுமே முழு மனசோட வேலை செய்ய முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சக்தியுமே கால் பண்ணி பொண்ணிக்கிட்ட தான் மனசில் இருக்க டவுட் எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் ஏமாத்துற மாதிரி இருக்கு பொண்ணி, நீ சொன்ன மாதிரி அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுற பொண்ணால கண்டிப்பாக கர்ப்பமாக இருக்க முடியாது, நீ அங்கே வந்து கேட்ட கேள்வியிலே அவங்களோட முகம் மாறினதை நான் கவனிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னு பொண்ணுமே, சரி கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்தில் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக நான் வந்து தெளிவாக யோசிச்சு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் காலை கட் பண்ணுறாங்க. அடுத்தபடியாக இந்த பியூட்டி பார்லர் ஓனர்கிட்ட போயிட்டு, மேடம் எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா, இந்த மாதிரி நான் சொன்னல அந்த ஜிம்மில் கூட ஸ்வேதான்னு சொல்லி ஒருத்தங்களை பார்த்தேன்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி வந்து கர்ப்பமாக இருக்காங்கன்னு சொல்லி எங்கள் வீட்டில் வந்து பணம் கேட்டுட்டு இருக்காங்க, அவங்க உண்மையிலுமே கர்ப்பமாக தான் இருக்காங்களான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பியூட்டி பார்லர் ஓனர் மூலமாக அவங்களோட ஃப்ரெண்டு ஜிம் ஓனருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி கேட்டப்போ தான் தெரிய வருது, இந்த மாதிரி எங்களோட ஜிம்மில் எந்த ஒரு பிரெக்னன்ட் லேடியும் ஒர்க் பண்ணலாமா, அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கவங்கள நானே ஜிம்மில் சேர்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து அந்த ஜிம் ஓனருமே சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் பொண்ணியுமே ரொம்பவே டவுட் ஆகுறாங்க. சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்க பொண்ணியுமே அந்த பியூட்டி பார்லர் ஓனர்கிட்ட, மேடம் எனக்கு இன்னொரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா, எப்படியாவது அந்த பொண்ணு எக்ஸசைஸ் பண்ணுற வீடியோ மட்டும் எனக்கு தேவைப்படுது, எப்படியாவது உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு அந்த ஃபுட்டேஜை மட்டும் கொஞ்சம் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது கேட்ட மாதிரியே இந்த பக்கம் பியூட்டி பார்லர் ஒன்றும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறாங்க. அவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்க வீடியோ எடுத்துட்டு நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இங்கே இவங்க கேட்டதுனால எங்கள் பொண்ணுக்காக அந்த ஆதாரத்தையும் சென்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த ஆதாரம் வருமா வராதான்னு சொல்லிட்டு. அப்போ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இங்கே தாசும் ஸ்வேதாவும் டேரெக்டாக அந்த ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் சக்தியிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஆதாரத்தை வாங்கின சக்தியுமே அதில் இருக்க டீட்டெயில் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே சண்முகத்தை வெளியில் கூட்டிட்டு போயிட்டு, இங்கே பாருண்ணா, நீ எப்படியாவது இந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினலா, அதாவது இந்த ப்ரூஃப் வந்து உண்மையானது ஒரு பிரெக்னன்ட் லேடியோடதா அப்படிங்கிறத மட்டும் கேட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இது கேட்ட சண்முகமும் டேரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவருமே ஒரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்னொரு சைடு தாசுமே இவங்க செக் பண்ண போயிட்டாங்களா, எப்படினாலும் உண்மை தான் வரப்போகுது, ஏன்னா அந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு ₹1,00,000 செலவு பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி இங்கே தாசுமே தான் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு, என்னங்க இது, இந்த மாதிரி நாங்கள் நியாயம் கேட்டு வந்தால் எங்கள் மேலே நீங்கள் சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி எப்பவும் போல ஆக்டிங் போட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே ஜெயாவுமே, கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து உங்கள் தங்கச்சிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் பண்ணி தருவேன், அவளோட வாழ்நாள் ஃபுல்லாக அவளுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே நான் இருந்து பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி எங்கள் ஜெயா வரை எல்லாத்துக்கும் வாக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க சக்தியுமே ரொம்ப கோபத்தோட, கொஞ்சம் அமைதியாயிருமா, தேவையில்லாமல் இப்படி பேசாது அப்படின்ற மாதிரி ஜெயாவை கொஞ்சம் சைலண்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்த சண்முகமும் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் காட்டு கேட்குறப்போ அங்கே இருக்க எல்லாருமே அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இது ஒரிஜினல் ரிப்போர்ட் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சண்முகமும், இல்லை என்னால் கொஞ்சம் நம்ப முடியாது, ப்ளீஸ் இது கொஞ்சம் டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுங்க, டாக்டர் வந்து இது ஓகே இது ஒரிஜினல் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எங்கள் டாக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அதை வாங்கி பார்த்த டாக்டருமே இது ஒரிஜினல் ரிப்போர்ட் தாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மறுபடியுமே அந்த பியூன் கையில் கொடுத்து விட்டுறாங்க. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து சண்முகமும் ரொம்பவே வந்து அப்செட் ஆயிடுறாரு. அப்போ உண்மையாலுமே அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்குது, அதுக்கான ஆதாரம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே உட்காந்து இருக்க ரிசப்ஷனிஸ்ட்டுமே, சார் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சண்முகத்தை கூப்பிட்றாங்க. இங்கே சண்முகத்துக்கு ஒன்றுமே புரியல, என்ன எதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சார் அவங்க கிட்ட போகிறாங்க. அவங்களுமே சண்முகத்திட்ட இன்னொரு டாக்குமெண்ட்டை கொடுத்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க எங்கள் சக்தியோட வீட்லையுமே ரொம்பவே பரபரப்பாக இருக்குது. ரொம்ப நேரம் கழிச்சு எங்கள் சண்முகமும் வீட்டுக்கு வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் அந்த ரிப்போர்ட்டையும் காட்டிட்டு இது வந்து ஒரிஜினல் ரிப்போர்ட் தான், உண்மையிலுமே அந்த பொண்ணு கர்ப்பமாக தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இது கேட்டான தாசும் ஸ்வேதாக்கும், அப்பா ₹1,00,000 செலவு பண்ணது எந்த விதத்திலும் வேஸ்ட் ஆகலை, நமக்கு வந்து யூஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே எப்பவும் போல ஸ்வேதா தன்னோட நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த பக்கம் பொண்ணியுமே கரெக்டாக அந்த டைமிங்க்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் இந்த பக்கம் ஸ்வேதாவோட ஆதாரத்தையும் வச்சுக்கிறாங்க. இந்த நேரம் சக்தியுமே, இங்கே பாருங்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரிப்போர்ட் ஒரிஜினல் தான், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இங்கே தாசுமே, இங்கே பாருங்க என் தங்கச்சி கடைசியில் வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்றதுக்கு அவளுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் கேட்டுகிட்டே இருப்போம், நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் போலீஸ்ட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இங்கே சண்முகம் லைட்டாக சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன இது இவங்க சிரிக்கிறாங்க, எங்களோட கஷ்டம் உங்களுக்கு சிரிப்பா தெரியுதா அப்படின்ற மாதிரி எங்கள் தாசுமே வந்து கொஸ்டின் பண்ணுறாரு. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க சண்முகமும் ஸ்வேதாவோட முகத்தையும் தாசோட முகத்தையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் ஜெயாவுமே, கவலையே படாதீங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பொண்ணுமே கொஸ்டின் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸ்வேதா நீங்கள் கொடுக்குற ரிப்போர்ட்லாம் ஓகே தான், அந்த ரிப்போர்ட்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் நீங்கள் ஜிம்மில் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவீங்களா, ஏன்னா உங்களுக்கு மசில்லாம் ரொம்பவே வந்து ஃபேட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஸ்வேதாவுமே ஆக்டிங் கொடுக்குற மாதிரி
இல்ல நான் ஜிம்முக்குலாம் போனதே கிடையாது, நான் ஜிம்முக்குலாம் போறதே இல்ல, நான் ஜிம்முக்கு போற அளவுக்கு வசதி இருந்தா நான் ஏன் எங்க அண்ணனை கூட்டிட்டு இங்க வரேன் அப்படின்ற மாதிரி இங்க பயங்கரமா ஆக்டிங் போட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பொண்ணுக்குமே தெரிஞ்சது இவங்க சரியான ஏமாத்துக்காரங்க தான். ஏன்னா இவ ஜிம்ல இருக்கிறத நான் எல்லாத்தையுமே வீடியோட வச்சிருக்கேன் அப்படிங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, ஓ அப்படிங்களா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சுத்தி நக்கலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதை கவனிச்ச தாசுமே இந்த பக்கம் வந்து ரொம்பவே ஆக்டிங் போட ஆரம்பிக்கிறாரு. ஓ எங்களோட கஷ்டம் வந்து உங்களுக்கு வந்து சிரிப்பா தெரியுதா, நீங்க எல்லாம் பணக்காரங்கன்றதுனால தான் திமிரில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்பவே சென்டிமெண்டா பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதை பார்த்துக்கிட்டு இருக்க பொண்ணுமே இங்க பாருங்க, நீங்க ஆல்ரெடி வந்து நடிக்கிறது எல்லாமே வெளியில தெரிஞ்சு போச்சு, அதை விட முக்கியமா இந்த மாதிரி நீங்க ஜிம்ல போய் ஸ்வேதா ஒர்க் அவுட் பண்ண வீடியோ என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மொபைல்ல அந்த வீடியோவை காட்டுறாங்க. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் தாசுக்கும் ஸ்வேதாக்கும் என்ன பண்றதே தெரியல. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்க சந்திரசேகர் ஜெயாக்குமே பயங்கரமான ஆச்சரியம். என்ன இது, இந்த பொண்ணு தான் இது, இந்த பொண்ணு வெயிட் இவ்வளவு வெயிட் தூக்கிட்டு இருக்கு, ஆனா கர்ப்பமா இருக்கு நம்மகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டவுட்டோட யோசிக்கிறாங்க. அப்ப ஸ்வேதாவுமே அது நான் இல்ல, அது வேற யாரா இருக்கும், நீங்க வேணுக்குனே வந்து இதை ஏமாத்தி எங்களை வெளியில அனுப்புறதுக்காக ட்ரை பண்றீங்க, நாங்க போலீஸ்டே போறோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து ஸ்வேதா சொல்றாங்க. இதை கேட்டவொடனே தாசுமே ஆமா நாங்க போலீஸ்ட போறோம், அப்பதான் உங்களோட குடும்ப மானத்தை வாங்க முடியும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாசுமே பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க சண்முகமே ஓ அப்படியா தாசு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இந்த பக்கம் தாசுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அவருமே அருள்ன்ற பேர்ல தான் இந்த இடத்துல சொல்லி வச்சிருப்பாரு, ஆனா தாசுன்றது தான் அவரோட உண்மையான பேர் அப்படிங்கிறது இந்த பக்கம் சண்முகத்துக்கு தெரிஞ்சிருக்கு. இது எப்படி தெரிஞ்சிருக்கும்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஏற்கனவே கூப்பிட்ட அந்த ரிசப்ஷன் லிஸ்ட்டுமே இங்க சண்முகத்தை கூப்பிட்டு இங்க பாருங்க நேத்து வந்து இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் மாறி இருக்கு, அந்த ரிப்போர்ட்டை யாரோ ஒருத்தர் பணம் கொடுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க, சேம் ரிப்போர்ட்டை காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அதோட ஒரிஜினல் ரிப்போர்ட்டையுமே இந்த பக்கம் வந்து சண்முகத்தை கொடுத்து விட்டுருக்காங்க. அப்ப சண்முகமும் அந்த ரிப்போர்ட் ரெண்டையுமே இங்க வீட்டில் இருக்க எல்லாரும் மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்த எல்லாருமே என்ன இது ரெண்டு ரிப்போர்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு, ஆனா பேரு மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப சண்முகம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இங்க பாருங்க இவர் பேர் வந்து அருள் கிடையாது, இவர் பேர் தாஸ். தாஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா கொஞ்சம் பணத்தை கொடுத்து சேம் ரிப்போர்ட்ல இருந்து பேரை மட்டும் மாத்திருக்காரு. ஆனா என்ன இதுக்காக நம்மளோட பணம் நம்ம பணம் தான், 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் தாசுக்கு புரிஞ்சிருது. அப்ப நம்மளை பத்தியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல இவங்களை என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது உடனே இந்த பக்கம் அவரோட மைண்ட்ல ஒரு ஐடியா வருது. ஆமாங்க நாங்க ஏமாத்துறவங்க தான், பணத்தை போடுங்கிறவங்க தான், ஆனா உங்களை நான் சும்மா விட மாட்டேன், நான் கேட்ட பணத்தை கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்க மாப்பிள்ளை இதை விட பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்காரு, அந்த தப்புக்காகவே அவர் ஜெயிலில் பிடிச்சி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மறுபடியும் எல்லாரையும் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இங்க சக்தியுமே ஓ அப்படிங்களா சரி சரிங்க நான் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி கையெடுத்து கும்பிட்டுட்டு அவருமே கூனி குறுக்கி ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற பவானிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. அவங்களுமே தாஸ் பக்கத்துல வந்து தாஸோட கணத்துல பலாரும் ஒரு அற விட்டது மட்டும் இல்லாம நீ என்னடா கூப்பிடுறது போலீஸை, நான் கூப்பிடுறேன்டா, என் குழந்தைய கடத்தினது நீதானடா தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களும் டேரக்டா போலீஸ்க்கு போனை போட்டு வர வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க தாசும் ஸ்வேதாவும் இங்க இருந்து எஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தெரிச்சு ஓட ட்ரை பண்றாங்க. ஆனா இங்க சண்முகமும் சக்தியும் சேர்ந்துக்கிட்டு இங்க இருந்து வெளியில போனீங்க இதை விட நிலைமை மோசமாயிடும், அதாவது நீங்க போலீஸ் மாட்டுறதா நல்ல விஷயம், ஆனா எங்க கிட்ட தனியா மாட்டினீங்கன்னா அப்புறம் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்களுமே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஸ்வேதாவும் ஐயோ போச்சே மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து விழிப்புதிங்க போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து போலீஸ்காரங்களுமே அந்த ஆதாரம் ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டு அப்ப இதுக்கெல்லாம் காரணம் இவங்க 2 பேரும் தானா, இவங்க 2 பேரும் பணம் பறிக்கிற கும்பலா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாசையும் ஸ்வேதாவையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற ஜெயாவுமே பரவாயில்ல பொண்ணி நான் இந்த விஷயத்துல உன்னை தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற சக்தியுமே இங்க பாருங்கம்மா நீங்க அடிக்கடி தப்பு பண்றீங்க, ஆனா நீங்க பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கீங்க, எல்லா நேரமும் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க முடியாது, இந்த டைம் நீங்க பொண்ணுகிட்ட பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, இதுக்காக நீங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். சொல்லப்போனா நாங்க சொல்ற எந்த விஷயத்தையும் நம்பாம நீங்க சுந்தரை இங்க பவானி அக்கா கூட சேர்த்து வைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கீங்களே, அந்த சுந்தர் ஒன்றும் அந்த அளவுக்கு யோகியம் கிடையாது, அது மட்டும் இல்லாம பவானி அக்கா வாழ்க்கையில என்ன முடிவு எடுக்கணுங்கிறத நீங்க முடிவு எடுக்க கூடாது, அது அவங்களே எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சக்தியுமே ரொம்பவே பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்க ஜெயாவுமே சக்தி கேட்ட கேள்வியில இந்த பக்கம் அவங்களும் தலையை குனிச்சு நின்றுட்டு இருக்காங்க.